ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டேல வந்து பார்த்தோன்னா பீஃப் ஸ்பெஷல். இன்னைக்கு மாட்டுக்கறி வந்து பார்த்தோன்னா எந்தெந்த விதத்தில் சாப்பிட்ணும், அது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா வாலு கறி. இது வந்து பார்த்தோன்னா பேக் பெயினுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா எனர்ஜியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா துறப்பு. இது எப்படின்னா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேவா? 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். இது வந்து பார்த்தோன்னா லைன் கறி, அதான் முதுகில் வரும் பார்த்தீங்களா, அந்த கறி. இது வந்து சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா கிரேவி பண்ணால் பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா தொடகறி 65 போடுறதுக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா மார்கண்ட கறி. அது வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ப்ளஸ் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லா இருக்கும், ப்ளஸ் சூப் வைக்கலாம், அவிச்சு சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தோன்னா மண்ணீரல். ரத்தம் இருக்கு, ரத்தத்தை வந்து சுத்திகரித்து அதிக ரத்தத்தை கொடுக்கும். இது வந்து பார்த்தோன்னா நல்லி எலும்பு, சூப் வச்சு குடிக்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா ஈரல். இது வந்து பார்த்தோன்னா ஈரல் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து எல்லாமே சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிடுறதுக்காக இதெல்லாம் வாங்கினது. இது வந்து குண்டிக்கா. இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட்டுக்குள்ள அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தி. ஓகேவா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கோட ஸ்பெஷல் பீஃப் ஸ்பெஷல் இன்னைக்கு. ஓகே, பாய்.